ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 5ஆம் திருமொழியின் 11வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் கோவர்தனமலை அடிவாரத்தை அடைகிறோம். நன்னா பரிக்கிரமா மானசீகமாக வந்துவிட்டோம். இப்போது இந்த பதிகத்துக்கான பலஸ்ருதி பாசுரம், நிறைவு பாசுரம், 11வது பாசுரம். கடந்த 10 பாசுரங்களா கோவர்தன மலையின் அற்புதமான ஒரு அனுபவம் கிடைச்சது இல்லையா? அந்த அனுபவமே நமக்கு பெரிய பலன். அத்தோடு இந்த 10 பாட்டு கேட்டவாளுக்கு ஒரு வசதியான பலன் காட்டுகிறார் பெரியாழ்வார். என்ன பலன்னா, இந்த பாட்டை 4 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். இதுல முதல் அடி என்னன்னா, பாட்டின் முதல் பகுதி, முதல் அடி யாரை குறித்து இந்த பதிகம் பாடப்பட்டது, அது கிருஷ்ணன், எல்லாருக்கும் தெரியும். 2வது அடி கிருஷ்ணனுடைய எந்த லீலையை குறித்து பாடப்பட்டதுன்னா, கோவர்தன மலை, அவன் எப்படி கோவர்தன மலையை சுமந்தான் என்பது குறித்து பாடப்பட்டது. அதன் இயற்கை அழகும் வர்ணிக்கப்பட்டது. 3, இதை பாடினவர், அருளி செய்தவர் யார்? பெரியாழ்வார், அது 3வது அடி. 4வது அடி, இதை சேவிக்கிறவாளுக்கு என்ன பலன்னா, அவ வைகுண்டத்தையே அடைவார்கள். உயர்ந்த வைகுண்டத்துக்கு போய் பெருமாளை அனுபவிச்சு அவருக்கு பல்லாண்டு பாடி கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள். அப்ப 4 விஷயம் ஓகேயா? இது கண்ணனை பற்றி பாடப்பட்டது, அவனுடைய கோவர்தன லீலை விஷயமாக பாடப்பட்டது, அருளி செய்தவர் பெரியாழ்வார், சேவிக்கிறவாளுக்கு வைகுந்தம். அப்படியே பாசுரத்தை சேவிங்கோ. அறவில் பள்ளி கொண்டு அரவம் துறந்திட்டு அரவப்பகை ஊர்தி அவனுடைய குரவில் கொடி முல்லைகள் நின்று உறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடை மேல் திருவில் பொலி மறைவாணர் புத்தூர் திகழ் பட்டர்பிரான் சொன்ன மாலை 10 பரவும் மனம் நன்குடை பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. அறவில் பள்ளி கொண்டு அரவம் துறந்திட்டு அரவப்பகை ஊர்தி அவனுடைய குரவில் கொடி முல்லைகள் நின்றுறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடை மேல் திருவில் பொலி மறைவாணர் புத்தூர் திகழ் பட்டர்பிரான் சொன்ன மாலை 10 பரவுமனம் நன்குடை பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. இப்ப பாட்டின் முதல் அடி யாரை குறித்து? கண்ணனை குறித்து பாடப்பட்டது. எப்படிப்பட்ட கண்ணன்? அறவில் பள்ளி கொண்டு, அவர் பாம்புல பள்ளி கொண்டு இருந்தார். அரவம் துறந்திட்டு, ஒரு பாம்பை அழிச்சு ஒழிச்சுட்டார். அரவப்பகை ஊர்தி அவனுடைய, பாம்புக்கு எதிரிய வாகனமா வச்சுருக்கார். பாம்புல பள்ளி கொண்டார், ஒரு பாம்பை அழித்தொழித்தார், பாம்பின் எதிரிய வாகனமா வச்சுருக்காராம். பாருங்க, அறவில், இங்கே அது ஆதிசேஷன். அரவம்னா பாம்பு, ஆதிசேஷன் அர்த்தம். அறவில் பள்ளி கொண்டுனா திருப்பார்கடல்ல வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினைன்னு ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்த எம்பெருமான், அது பிடிக்கலையாம். இந்த ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டதெல்லாம் போறோம், நான் ஆயர்பாடியில போய் பள்ளி கொண்டு விளையாடுறேன்னு சொல்லிட்டு அறவில் பள்ளி கொண்ட பெருமாள் தான் ஆயர்பாடிக்கு கிருஷ்ணனா வந்துட்டார். வந்தவர் என்ன பண்ணார்னா, வந்த இடத்துல அரவம் துறந்திட்டு, இங்க அரவம்னா விஷப்பாம்பாகிய காளியன்னு அர்த்தம். அந்த காளியன்கிற பாம்பை துறந்துனா அழித்துன்னு அர்த்தம். அதான் மொத்தமா அழிச்சுட்டாருன்னு அர்த்தம் இல்ல. அதனுடைய குரூரத்தன்மை, குரூவல்ட்டியையும் விஷத்தையும் துர்குணத்தையும் கர்வத்தையும் அழித்து அந்த காளியனை நீ கடல்ல தீவுல போய் வசிச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி விட்டான் இல்லையா? பாம்பை விட்டுட்டு வந்தான், வந்த இடத்துல பாம்பை விரட்டி விட்டுட்டான். அதான் அரவம் துறந்திட்டு காளியன் என்ற பாம்பை வீழ்த்தி ஒழித்தான். 3, அரவப்பகை ஊர்தி. அரவம்னா பாம்பு, அரவப்பகைனா பாம்புக்கு பகைவனான கருடன். அரவப்பகை ஊர்தி, ஊர்தினா வெஹிக்கிள், வாகனம் இல்லையா? பெருமாளுக்கு ஊர்தி வாகனம் எதுனா கருடன். வாகனம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, வாகனத்துக்கு தமிழ் வார்த்தை தான் ஊர்தி. அரவப்பகை ஊர்தி, அந்த கருடன், பாம்புக்கு எதிரியான கருடனை தனக்கு ஊர்தியாக கொண்ட அவனுடைய, அப்படி உடையவனுடைய கருடனை வாகனமாக கொண்ட அந்த கண்ணபிரான், அவனுடைய மலை கோவர்தன மலை, அந்த மலை விஷயமாக பாடப்பட்டதுன்னு தாத்பரியம். அப்ப முதல் அடி ஆதிசேஷன்கிற பாம்புல பள்ளி கொண்டு அதை விட்டுட்டு ஆயர்பாடிக்கு வந்து வந்த இடத்துல காளியன்கிற பாம்பு அழித்தொழித்து, அதுக்கப்புறம் பாம்புக்கு எதிரியான கருடனையும் தனக்கு வாகனமாக கொண்டிருப்பவன் பகவான், அவனுடைய மலை கோவர்தன மலை விஷயமான பாட்டு. அதான் பாட்டின் 2வது அடி. குரவில் கொடி முல்லைகள் நின்றுறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடை மேல். இதுலயும் பாருங்க ஒரு இயற்கை வர்ணனை. இந்த கோவர்தன மலை இருக்கே, அதுல குரவ மரம்னு சொல்லக்கூடிய நிறைய மரங்கள் இருக்குமா. அந்த குரவ மரங்கள்ல எல்லாம் பார்த்தா, குரவில் அப்படின்னா குரவ மரத்திலேன்னு அர்த்தம்.
கொடி முல்லைகள், அதாவது முல்லை கொடிகள் நின்று உறங்கும். இந்த இடத்துல நின்றுனா படர்ந்துன்னு அர்த்தம். உறங்கும் அப்படின்னா அமைந்து நிலை பெற்றிருக்கும்னு அர்த்தம். இங்க நிக்கிறதுனா ஸ்டாண்டிங்னு அர்த்தம் இல்ல, உறங்கும்னா தூங்கும்னு அர்த்தம் இல்ல. நின்று உறங்கும்னா படர்ந்து அமைந்திருக்கும். அது எப்படி நின்றுன்னு ஆகுமா உறங்கும்னு ஆகுமானா அப்படி இல்ல. நின்றுனா நிலைத்துன்னு அர்த்தம். ஒரு பொருள் படர்ந்துருத்துனா அதுல நிலைத்து நிற்கும் அல்லவா, அதனாலதான் நின்றுனா படர்ந்துன்னு அர்த்தம். உறங்குதல்னு சொன்னா ஒரு இடத்துலயே நிரந்தரமாக இருத்தல்னு அர்த்தம். அது போல அந்த கொடியெல்லாம் இந்த மரத்தை சுற்றி படர்ந்துருத்துனா தூங்கினவன் எப்படி அந்த படுக்கையை விட்டு எழுந்துக்க மாட்டானோ அது போல அந்த கொடியும் மரத்தை விட்டு எழுந்து வராதான். அதனால நின்று உறங்கும்னு பயன்படுத்தி இருக்காரே ஒழிய லிட்ரல் சென்ஸ்ல எடுத்துக்க கூடாது. குறவ மரங்களில் கொடி முல்லைகள், முல்லை கொடிகள் நின்று படர்ந்து உறங்கும் அமைய பெற்றிருக்கக்கூடிய. சரி, இப்ப இதை எதுக்கு திடீர்னு நீங்க சொல்லணும்னா, அந்த குறவ மரங்கள் தான் ஆச்சாரியர்களாம், கொடிகள் தான் சிஷ்யர்களாம். ஒரு சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் இல்லாத தனி வாழ்வுங்கிறது கிடையாது. என்றென்றைக்கும் ஆச்சாரியனையே நம்பி கொம்பை சுற்றி படரும் கொடி போல ஆச்சாரியனையே நம்பி இருப்பவன் சிஷ்யன். அப்படிப்பட்ட சிஷ்யர்களுக்கு அடைக்கலம் தரும் ஆச்சாரியர்கள் கோவர்தன மலையில இருக்கா. அதுதான் கோவர்தனம் என்னும் கொற்ற குடை மேல். இது முதல் பாட்டு விளக்கத்திலேயே பார்த்துட்டோம். குடைனா அம்பிரல்லா, கொற்றம்னா வெற்றின்னு அர்த்தம். கொற்றக்குடைனா வெற்றி குடை. இந்திரனுடைய மழையிலிருந்து கிருஷ்ணனுக்கு வெற்றி பெற்று கொடுத்த வெற்றி கொடையாக இருப்பது கோவர்தன மலை. அதனால கோவர்தனம் என்னும் கொற்றக்குடை மேல், கண்ணபிரானுடைய வெற்றி கொடியாக விளங்கக்கூடிய கோவர்தன மலை மேல் அப்படின்னா அதன் விஷயமாக அது குறித்து பாடப்பட்டவை 10 பாசுரங்கள். ஆக கண்ணனுடைய மலையான வெற்றி மலையான இந்த குறவ மரங்களிலே முல்லைக்கொடி படர்ந்திருக்கும் மலையான கோவர்தன மலை விஷயமாக பாடப்பட்டது. இது பாட்டின் 2வது அடி. இப்போ 3வது அடி. பாடியவர் யார்? ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒளி வீசும் பெரியாழ்வார். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி இருக்கும்? திருவில் புலி மறைவாணர் புத்தூர் திகழ் பட்டர்பிரான் சொன்ன மாலை பத்தும். இதுல புத்தூர்னு இருக்கு பாருங்க. புத்தூர் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்னு அர்த்தம். அந்த புத்தூர் எப்படிப்பட்ட ஊர்னா மறைவாணர் புத்தூர். மறைனா வேதங்கள், மறைவாணர்னா வேதத்திலே வல்லுநர்கள்னு அர்த்தம். மறைவாணர் புத்தூர், வேதம் வல்லார்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர். அவ எப்படி இருக்கா? திருவில் பொலி மறைவாணர் புத்தூர். திரு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன செல்வம்னா பக்தி தான் செல்வம். பெருமாள்கிட்ட பக்தியும் ஈடுபாடும் கொண்டவர்கள். அந்த திரு பக்திங்கிற செல்வத்தாலே பொலி ஒளி வீசக்கூடிய, பொலிவு மிக்கவராக இருக்கக்கூடிய. இப்ப அப்படியே சேர்த்து செய்வீங்கோ. திருவில் பக்தியாலே பொலி ஒளி வீசக்கூடிய மறைவாணர் வேதம் வல்லார்கள் நிறைந்த புத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் திகழ், அங்கே ஒளி வீசுபவர். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வேதம் படிச்சவான் பல பேர் ஒளி வீசுவா. ஆனா அந்த ஊருக்கே ஒளி கொடுத்துட்டு திகழ்ந்து ஒளி வீசுபவர் யாருன்னா எங்கள் பட்டர்பிரான். பட்டர்பிரான் என்பது பெரியாழ்வாருடைய திருநாமம். பட்டர்பிரான் சொன்ன, அவர் திருவாயால் பாடிய மாலை 10, சொல் மாலை 10 பாசுரங்கள் கோவர்தன மலைக்காக பட்டர்பிரான் சொன்ன மாலை 10. ஆக பக்தியால் ஒளி வீசக்கூடிய வேதம் வல்லார்கள் நிறைந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒளி சேர்க்கக்கூடிய பட்டர்பிரான் பெரியாழ்வார் அருளி செய்த 10 பாசுரங்கள் இவை. இது 3வது அடி. இப்ப நிறைவு அடி 4வது அடி. இதை சேவிக்கிற நமக்கு என்ன பலன்? பரவு மனம் நன்குடை பத்தருள்ளார். இதுல பாருங்க, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டார் பெரியாழ்வார். மாமுனிகள் வியாக்கியானத்திலையும் காட்டுறார். பரவும் மனம் அப்படின்னா, பரவுதல் அப்படின்னா ஈடுபாட்டோடு பக்தியோடு ஆசையோடு சொல்வதுன்னு அர்த்தம். ஏதோ ஏனோதானோன்னு சொல்லக்கூடாது. இந்த கோவர்தன மலையில ஒரு இலக்கிய வர்ணனையிலேருந்து ஆரம்பிச்சு அதன் உள்ளுரை பொருள் வரை, கண்ணன் மலையை சுமந்ததுக்கான வர்ணனை வரை எவ்வளவு அற்புதமா பெரியாழ்வார் பாடியிருக்கார். அதை ரசிச்சு ரசிச்சு சேவிக்கணுமா. அந்த ரசனை இல்லாம இதை சேவிச்சவா யாருக்கும் பலன் கிடையாதுன்ட்டார். அதனால நன்கு பரவி ஈடுபடக்கூடிய மனத்தோடு இந்த பாசுரங்களை சேவிக்கணும். அதனால பரவும் மனம், இதை நன்கு ஈடுபட்டு சேவிக்கக்கூடிய, பாருங்க, அபியசிக்கைக்கு ஈடான மனசை நன்றாக உடையவர். ஆனா பரவு மனம் நன்குடை, அந்த மனசை நன்றாக கொண்ட பக்தர் உள்ளார். பக்தர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ. இதுல இன்னொரு பியூட்டி பார்த்தீங்களா? இந்த பாசுரங்களை சேவிக்கணும்னு கூட இவர் சொல்லல. ஆனா இதை ஆசையோடு சேவிக்கணுங்கிறதுல ஆசை இருக்கணும். அதான் பரவும் மனம் நன்குடை பத்தர் உள்ளார். இதை நன்கு பரவி சேவிக்கணும்னு அதுக்கான ஈடுபாடு கொண்ட நல்ல மனசு நன்றாக பெற்ற பக்தர்னா பக்தர்கள். பக்தர் உள்ளார், பக்தர்கள் யாரெல்லாம் இருக்காளோ. இந்த 10 பாசுரத்தை ஆசையோட நினைச்சு பார்த்தாலே போதும். என்ன ஆகும்னா, பரமான வைகுந்தம் நண்ணுவரே, நண்ணுவர்னா அடைவர், வைகுந்தம் நண்ணுவரே, அவர்கள் வைகுண்டத்தையே அடைவார்கள். எப்படிப்பட்ட வைகுண்டம்னா பரமான வைகுந்தம் நண்ணுவரே. பரம்னா உயர்ந்த, உயர்ந்ததான வைகுண்டத்தை அடைவார்கள். இப்படி சொன்னா என்ன பிரச்சனை? உயர்ந்த வைகுண்டத்தை அடைவார்னா அப்ப தாழ்ந்த வைகுண்டம்னு ஒண்ணு இருக்கான இடம். ஒரு வைகுண்டம் தானே இருக்குன்னா அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. வைகுண்டமே உயர்வானது.
ஏன் உயர்வானது அப்படின்னா, அங்க போனாதான் நிரந்தரமா பெருமாளுக்கு பல்லாண்டு பாட முடியும், அங்க போனாதான் நிரந்தரமா அவருக்கு கைங்கரியம் பண்ண முடியும். அதனால 2 வைகுண்டம் இது ஒசத்தின்னு அர்த்தம் இல்ல, ஒசத்தியான இடம்னாலே அது வைகுந்தம் தான் அர்த்தம். அதனால உசத்தியாக இருக்கக்கூடிய வைகுந்தம், பரமான வைகுந்தம்னு புரிஞ்சுக்கணுமே ஒழிய, இல்ல இது உயர்ந்த வைகுண்டம் இன்னொன்னு தாழ்ந்த வைகுண்டம் அப்படி அவர் மீன் பண்ணல இந்த இடத்துல. இதை வச்சு ஏன்னா நிறைய கேள்விகள் வேற ஏதாவது கமெண்ட்ல வந்து அப்படி இப்படி, அதுக்குதான் அந்த அவுட் ஆஃப் கான்டெக்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கே நாம இந்த இடத்துல இடம் கொடுக்க வேண்டாம். அதனால அந்த டவுட் எல்லாம் தூக்கி வச்சிருங்க. இப்ப நமக்கு அனுபவம் தான் முக்கியம், ஆராய்ச்சி இல்லை. அதனால பரமான வைகுந்தம்னா எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம், பெருமாளுக்கு பல்லாண்டு பாடணும், அவரை அனுபவிக்கணும், ஆனந்தமா கைங்கரியம் பண்ணணும், அவர் மகிழ்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். இந்த உயர்வு எங்க இருக்கும், வைகுந்தத்துல. அதனால பரமான வைகுந்தம் நண்ணுவரே, அந்த வைகுண்டத்தை அடைவார்கள்னு பலன் சொல்லி பூர்த்தி பண்றார். அறவில் பள்ளி கொண்டு அறவம் துறந்திட்டு அறவப்பகை ஊர்தி அவனுடைய குறவில் கொடி முல்லைகள் நின்று உறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடை மேல் திருவில் பொலி மறைவாணர் புத்தூர் திகழ் பட்டர்பிரான் சொன்ன மாலை பத்தும் பரவும் மனம் நன்குடை பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. அறவில் பள்ளி கொண்டு அறவம் துறந்திட்டு அறவப்பகை ஊர்தி அவனுடைய குறவில் கொடி முல்லைகள் நின்றுறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடை மேல் திருவில் பொலி மறைவாணர் புத்தூர் திகழ் பட்டர்பிரான் சொன்ன மாலை பத்தும் பரவுமனம் நன்குடை பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. பாம்பிலே பள்ளி கொண்டு பாம்பை விரட்டிவிட்டு பாம்புக்கு எதிரியே ஊர்தியாக கொண்டிருக்கும் எம்பெருமான் அவனுடைய மலை குறவ மரங்களிலே முல்லை கொடி படர்ந்திருக்கக்கூடிய கோவர்தனம் என்ற வெற்றி குடை, அதை குறித்து வேதம் வல்லார்கள் நிறைந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒளி வீசக்கூடிய பெரியாழ்வார் அருடைய 10 பாசுரங்கள் சொல்மாலை. இதை ஈடுபாட்டோடு சொல்லணுங்கிற ஆசை உள்ள பக்தர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவர்கள் உயர்ந்த வைகுண்டத்தை அடைவார்கள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: The Lord who reclined on the serpent, the Lord who defeated the serpent, the Lord who has the enemy of the serpent as his own vehicle, he carried the hill Govardhana as his victorious umbrella, where jasmine creepers grow on trees all over the hill. This hill was sung as a garland of 10 verses by Vishnu Chitta, who shines brightly in the town of Srivilliputur, full of Vedic scholars endowed with devotion. Those who are willing to chant these 10 verses with devotion will be blessed to attain the highest Vaikuntham என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்போ கோவர்தனமலை அனுபவம் எடுத்தா 10 பாசுரங்கள் ஆனந்தமா அனுபவிச்சிருப்போம். இப்போ அப்படியே அடுத்த ஒரு எபிசோடுக்கு போறார். நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா எபிசோட் ஃப்ரம் ஒன்ஸ் லைஃப் அப்படின்னு போடுவா. இப்போ கிருஷ்ணனுடைய ஒரு எபிசோட டீப்பா ஃபோக்கஸ் பண்ணிட்டார். அது என்ன, கோவர்தன மலை. இதுக்கு முன்னாடி உள்ள பதிகங்கள்லாம் பாருங்க, ஒரே விஷயம் பாடின்னு வருவார், அதுல நிறைய லீலைகளை சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு வருவார் பெரியாழ்வார். திடீர்னு கோவர்தனம் பார், திடீர்னு காளியன் பார், எல்லாம் கலந்து கலந்து வரும் திருப்பல்லாண்டுலேருந்தே. ஆனா இப்ப பார்த்தா போக்கஸ்டா ஒன்னொன்னு. இப்ப கோவர்தன மலைக்குன்னா 10 பாசுரம் ஆயிடுத்து. இப்ப அடுத்தது என்னன்னா, கண்ணன் குழல் கொடு ஊதிய போது, கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊத போறான். இப்பவே எல்லாரும் தயாராயிடுங்க. அடுத்த 10 பாசுரம் நாவலம்பெரியன்னு தொடங்கக்கூடிய பதிகம். ரொம்ப அழகா கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊத போறான். 10 நாள் குழலோசையை கேட்டு ஆனந்தப்பட போறோம். பெரியாழ்வார் பல ரகசியார்த்தங்களும் நமக்கு உணர்த்த போறார். நாளை முதல் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.